ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காவை எல்லாம் கட் பண்ணி கூட்டு பண்ணியாச்சு, அந்த தோலெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி பார்க்கலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தும் கூட. ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது வெறும் சாப்பாட்டில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கழுவி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவுடைய ஸ்கின்னை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் புளி, அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்குவோம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்க்கலனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். சட்னி வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கோங்க, நான் தாளிக்கல. இது ஒயிட் ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டேக் கேர் டியர்ஸ், கீப் ஸ்மைலிங்.